இப்ப விஜய்க்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு அதிமுக வழக்கறிஞர்கள் இறங்குறாங்க. ஏற்கனவே விஜய்க்கு வழக்காடுகின்ற அத்தனை வழக்கறிஞர்களுமே பாஜகவை சார்ந்தவர்களாகத்தான் இருக்காங்க. அப்ப இந்த பாஜகவும் அதிமுகவும் விஜயை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளுகின்ற வேலையை செய்யறத நம்ம பாக்குறோம். நீங்க நல்லா கவனிங்க, சமீப காலமாக அதிமுகவை சந்திக்கின்ற பாஜக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக நீங்க கவனிங்க, ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பாஜகவுடைய மேலிட தலைவர் வர்றாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர்கள் நம்ம நிர்மலா சீதாராமன், எல்முருகனை தாண்டி பல்வேறு அமைச்சர்கள் வர்றாங்க. மத்திய பிரதேச சார்ந்தவர்கள், உத்தரப்பிரதேச சார்ந்தவர்கள், பீகாரை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நேற்று ராஜேந்திர பாலாஜி பேசும்போது விஜயோட மாஸ் வாக்குகளாக மாறணும்னா பயிற்சிகள் தேவை, அந்த பயிற்சிக்கு கொடுக்கறதுக்கு அதிமுகவினர் தான் சரியான பயிற்சி கொடுக்க முடியும். பாஜக, அதிமுக, விஜய் 3 பேரும் ஒன்னா நிக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. நாங்க கூட்டணிக்கு அடிக்கல, வந்தா நல்லா இருக்கும் கூட்டணிக்கு. அதிமுக தனியானா 180, விஜயோட சேர்த்துனா 220 அப்படின்ட்டு போறாரு. அதாவது விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு உதயகுமார் பேசினாரு, ஆசை வார்த்தை கொடுத்தாரு. பவன் கல்யாண் மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க, பவன் கல்யாணம் எல்லாம் யோசிச்சு பாருங்கன்னு. இப்ப என்ன பண்றாங்கன்னா மிரட்டுறாங்க. நீங்க வரலைன்னா உங்க கட்சி காணா போயிடும், நீங்க வந்தாதான் நீங்க தப்பிப்பீங்க, மிரட்டுறாங்க. அப்ப ஆசை வார்த்தையும் மிரட்டலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் சிக்குவாரான்னு பாக்குறாங்க. இதுதான் நடக்கும் இனிமே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வார்த்தைகள் மிரட்டலாக மாறும். இப்ப பாஜக காரங்க இன்ன வரைக்கும் பேசல, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் முழுமையான இந்த மிரட்டலை விஜய் சந்திக்கல. இப்ப ஒரு தேர்ந்தளவிய வார்த்தைகளை தான் பேசுறாங்க. சாதாரணமா பாலிஷ்டா பேசுறாங்க, கூட்டணிக்குள்ள வந்திருக்கேன்னு. ஆனால் இன்னும் நாள் நெருங்க இன்னும் இந்த டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க மிரட்டல் அதிகமாகும். அந்த ஜனவரி மாதம்லாம் விஜய் பல நெருக்கடிகளை சந்திப்பார். இதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். யாரை பலமாக எதிர்க்கிறாரோ, இப்ப திமுக கூட்டணி திமுகவை தான் பலமாக எதிர்க்கிறார். ஆனா திமுகவிடமிருந்தும் திமுக கூட்டணி கட்சியிடமிருந்தும் எந்த ஒரு பதிலையோ எந்த ஒரு நெருக்கடியோ விஜய் இப்ப சந்திக்கல.